ஒரு பிரச்சனையைப் பற்றி உங்களுக்குச் சொல்கிறேன். இது உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி நீங்கள் நன்றாக உணரக்கூடும், மேலும் மற்றவர்கள் தங்கள் பணத்தை என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றி குறைவாக தீர்ப்பளிக்கலாம். மக்கள் பணத்தால் சில பைத்தியக்காரத்தனமான காரியங்களைச் செய்கிறார்கள், ஆனால் யாரும் பைத்தியம் பிடிக்கவில்லை. இங்கே விஷயம் என்னவென்றால், வெவ்வேறு தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு வருமானங்களை சம்பாதித்து வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்ட வெவ்வேறு பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உலகின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பொருளாதாரங்களில் பிறந்தவர்கள், வெவ்வேறு ஊக்குவிப்புகள் மற்றும் வெவ்வேறு அளவிலான அதிர்ஷ்டங்களுடன் வெவ்வேறு வேலை சந்தைகளை அனுபவிப்பவர்கள் மிகவும் மாறுபட்ட பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அனுபவம் உள்ளது. நீங்கள் அனுபவித்தவை நீங்கள் இரண்டாவது முறையாக கற்றுக்கொள்வதை விட மிகவும் கட்டாயமானவை. எனவே நாம் அனைவரும் நீங்கள், நான், எல்லோரும் பணம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய பார்வைகளின் தொகுப்பில் நங்கூரமிடப்பட்ட வாழ்க்கையை கடந்து செல்கிறோம். இது நபருக்கு நபர் மிகவும் வேறுபடுகிறது. உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாகத் தோன்றுவது எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கலாம். வறுமையில் வளர்ந்த நபர் ஒரு பணக்கார வங்கியாளரின் குழந்தை முயற்சித்தால் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் ஆபத்து மற்றும் வெகுமதி பற்றி சிந்திக்கிறார். பணவீக்கம் அதிகமாக இருந்தபோது வளர்ந்த நபர் நிலையான விலைகளுடன் வளர்ந்த நபர் ஒருபோதும் செய்ய வேண்டியதில்லை. பெரும் மந்தநிலையின் போது எல்லாவற்றையும் இழந்த பங்குத்தரகர் 1990களின் பிற்பகுதியில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப தொழிலாளி கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றை அனுபவித்தார். 30 ஆண்டுகளில் பொருளாதார பின்னடைவை காணாத ஆஸ்திரேலியர் எந்த அமெரிக்கரும் அனுபவிக்காத ஒன்றை அனுபவித்துள்ளார். ஆண் மற்றும் ஆண் அனுபவங்களின் பட்டியல் முடிவற்றது. பணத்தைப் பற்றி நான் அறியாத விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு நேர்மாறாகவும் என்னை விட நீங்கள் வெவ்வேறு நம்பிக்கைகள், குறிக்கோள்கள் மற்றும் கணிப்புகளுடன் வாழ்க்கையை கடந்து செல்கிறீர்கள். நம்மில் ஒருவர் மற்றவரை விட புத்திசாலி அல்லது சிறந்த தகவல்களைக் கொண்டிருப்பதால் அல்ல, ஏனென்றால் வெவ்வேறு மற்றும் சமமான இணக்கமான அனுபவங்களால் வடிவமைக்கப்பட்ட வெவ்வேறு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுள்ளோம். பணத்துடன் உங்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் உலகில் நடந்தவற்றில் 0 இருக்கலாம், ஆனால் உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்று நீங்கள் நினைப்பதில் 80% இருக்கலாம். எனவே மந்தநிலை எப்படி, ஏன் ஏற்படுகிறது? உங்கள் பணத்தை நீங்கள் எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும்? நீங்கள் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்? நீங்கள் எவ்வளவு ஆபத்தை எடுக்க வேண்டும்? மற்றும் பலவற்றைப் பற்றி புத்திசாலிகள் கருத்து வேறுபாடு கொள்ளலாம். 1930களின் அமெரிக்கா குறித்த தனது புத்தகத்தில் ஃப்ரெடரிக் லூயிஸ் ஆலன் பெரும் மந்தநிலை மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை உள்நோக்கி அவர்களின் வாழ்நாள் முழுவதும் குறித்தது என்று எழுதினார். ஆனால் பலவிதமான அனுபவங்கள் இருந்தன. 25 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும்போது ஜான் எஃப் கென்னடி ஒரு நிருபர் மனச்சோர்விலிருந்து என்ன நினைவில் வைத்திருக்கிறார் என்று கேட்டார். அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்: மனச்சோர்வு பற்றி எனக்கு நேரடியாகத் தெரியாது. எனது குடும்பம் உலகின் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களில் ஒன்றைக் கொண்டிருந்தது. அது முன்னெப்போதையும் விட மதிப்புமிக்கதாக இருந்தது. எங்களிடம் பெரிய வீடுகள் இருந்தன, அதிகமான ஊழியர்கள் இருந்தனர், நாங்கள் அதிகமாக பயணம் செய்தோம். நான் நேரடியாக பார்த்த ஒரே விஷயம் என்னவென்றால், என் தந்தை சில கூடுதல் தோட்டக்காரர்களை வேலைக்கு அமர்த்தியதால் அவர்கள் சாப்பிட முடியும். ஹார்வர்டில் அதைப் பற்றி படிக்கும் வரை நான் உண்மையில் மனச்சோர்வை பற்றி அறியவில்லை. 1960 தேர்தலில் இது ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தது. கடந்த தலைமுறையின் மிகப்பெரிய பொருளாதாரக் கதையை புரிந்து கொள்ளாத ஒருவரை எவ்வாறு பொருளாதாரத்தின் பொறுப்பில் அமர்த்த முடியும் என்று மக்கள் நினைத்தார்கள். 2ஆம் உலகப் போரில் ஜே.எஃப்.கே. வின் அனுபவத்தால் மட்டுமே இது பல வழிகளில் முறியடிக்கப்பட்டது. இது முந்தைய தலைமுறையின் மிகவும் பரவலான உணர்ச்சிகரமான அனுபவமாக இருந்தது, மேலும் அவரது முதன்மை எதிரியான ஹூபர்ட் ஹம்ப்ரேக்கு இல்லாத ஒன்று. எந்த அளவு படிப்பும் அல்லது திறந்த மனப்பான்மையும் பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் சக்தியை உண்மையிலேயே மீண்டும் உருவாக்க முடியாது
என்பது எங்களுக்கு சவால். பெரும் மந்தநிலையின் போது எல்லாவற்றையும் இழப்பது எப்படி இருந்தது என்பதைப் பற்றி என்னால் படிக்க முடியும். ஆனால் உண்மையில் அதை அனுபவித்தவர்களின் உணர்ச்சி வடுக்கள் என்னிடம் இல்லை. பங்குகளை சொந்தமாக வைத்திருப்பது போன்ற விஷயங்களில் என்னைப் போன்ற ஒருவர் ஏன் மனநிறைவுடன் இருக்க முடியும் என்பதை அதன் மூலம் வாழ்ந்த நபரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் உலகை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். பெரிய பங்குச் சந்தை சரிவுகளின் வரலாற்று அதிர்வெண்ணை விரிதாள்கள் மாதிரியாக காட்டலாம். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு வருவதையும் உங்கள் குழந்தைகளைப் பார்ப்பதையும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று ஆச்சரியப்படுவதையும் மாதிரியாக கொள்ள முடியாது. வரலாற்றை படிப்பது நீங்கள் எதையாவது புரிந்து கொள்வது போல் உணர வைக்கிறது. ஆனால் நீங்கள் அதை அனுபவித்து அதன் விளைவுகளை தனிப்பட்ட முறையில் உணரும் வரை உங்கள் நடத்தையை மாற்றும் அளவுக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம். உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பது நமக்குத் தெரியும் என்று நாம் அனைவரும் நினைக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் அதன் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே அனுபவித்திருக்கிறோம். முதலீட்டாளர் மைக்கேல் பேட்னிக் கூறுவது போல், சில பாடங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பு அவற்றை அனுபவிக்க வேண்டும். நாம் அனைவரும் அந்த உண்மைக்கு வெவ்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டவர்கள். அமெரிக்கர்கள் தங்கள் பணத்தை என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றிய விரிவான பார்வை. 4வது கோட்பாட்டில் மக்கள் தங்கள் இலக்குகள் மற்றும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் மக்கள் அப்படிச் செய்வதில்லை. மக்களின் வாழ்நாள் முதலீட்டு முடிவுகள் அந்த முதலீட்டாளர்கள் தங்கள் சொந்த தலைமுறையில் பெற்ற அனுபவங்களுடன் பெரிதும் இணைக்கப்பட்டுள்ளன என்று பொருளாதார வல்லுநர்கள் கண்டறிந்தனர். பணவீக்கம் அதிகமாக இருந்தபோது நீங்கள் வளர்ந்திருந்தால், பணவீக்கம் குறைவாக இருந்தபோது வளர்ந்தவர்களுடன் ஒப்பிடும்போது உங்கள் பணத்தை பத்திரங்களில் முதலீடு செய்தீர்கள். பங்குச் சந்தை வலுவாக இருந்தபோது நீங்கள் வளர்ந்திருந்தால், பங்குகள் பலவீனமாக இருந்தபோது வளர்ந்தவர்களுடன் ஒப்பிடும்போது உங்கள் பணத்தை பிற்கால வாழ்க்கையில் பங்குகளில் முதலீடு செய்தீர்கள். பொருளாதார வல்லுநர்கள் எழுதினர், தனிப்பட்ட முதலீட்டாளர்களின் ஆபத்தை தாங்கும் விருப்பம் தனிப்பட்ட வரலாற்றை பொறுத்தது என்று எங்கள் கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன. புத்திசாலித்தனம், கல்வி அல்லது நுட்பம் அல்ல. நீங்கள் எப்போது எங்கு பிறந்தீர்கள் என்பதற்கான முட்டாள்தனமான அதிர்ஷ்டம். பைனான்சியல் டைம்ஸ் 2019ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற பத்திர மேலாளரான பில் கிராஸை நேர்காணல் செய்தது. அவர் ஒரு தசாப்தத்திற்கு முன்பே அல்லது அதற்குப் பிறகு பிறந்திருந்தால் அவர் இன்று இருக்கும் இடத்தில் இருந்திருக்க மாட்டார் என்று கிராஸ் ஒப்புக்கொள்கிறார் என்று அந்த கட்டுரை கூறியது. கிராஸின் தொழில் வாழ்க்கை கிட்டத்தட்ட சரியான முறையில் வட்டி விகிதங்களில் ஒரு தலைமுறை சரிவுடன் ஒத்துப்போனது. இது பத்திர விலைகளுக்கு ஒரு பின்னடைவைக் கொடுத்தது. அந்த வகையான விஷயங்கள் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளை மட்டும் பாதிக்காது. அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இது பாதிக்கிறது. மொத்தமாக பத்திரங்கள் செல்வத்தை உருவாக்கும் இயந்திரங்களாக இருந்தன. அதிக பணவீக்கத்துடன் வளர்ந்து தாங்கிக் கொண்ட அவரது தந்தையின் தலைமுறையினருக்கு அவர்கள் செல்வத்தை எரிப்பவர்களாக கருதப்படலாம். மக்கள் பணத்தை அனுபவித்த விதத்தில் உள்ள வேறுபாடுகள் சிறியவை அல்ல, நீங்கள் நினைப்பவர்களிடையே கூட மிகவும் ஒத்தவை. பங்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 1970ஆம் ஆண்டில் பிறந்திருந்தால் S&P 500 கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரித்தது. பணவீக்கத்திற்கு ஏற்ப சரி செய்யப்பட்டது. உங்கள் 10 வயதினர் மற்றும் 20களில் இது ஒரு அற்புதமான திருப்புமுனை. நீங்கள் 1950ஆம் ஆண்டில் பிறந்திருந்தால் சந்தை உண்மையில் உங்கள் 10 வயதினர் மற்றும் 20களில் பணவீக்கத்திற்கு சரி செய்யப்படவில்லை. தங்கள் பிறந்த ஆண்டின் வாய்ப்பால் பிரிக்கப்பட்ட 2 குழுக்கள் பங்குச் சந்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் வாழ்க்கையை கடந்து செல்கின்றன. அல்லது பணவீக்கம். நீங்கள் 1960களில் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் உங்கள் இளம் ஈர்க்கக்கூடிய ஆண்டுகள் விலைகளை 3 மடங்கிற்கும் அதிகமாக உயர்த்தியது. அது நிறைய இருக்கிறது. எரிவாயு இணைப்புகள் மற்றும் அவர்களுக்கு முன்பு இருந்ததை விட குறைவான தூரம் நீட்டிக்கப்பட்ட சம்பள காசோலைகளை பெறுவது உங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நீங்கள் 1990
இல் பிறந்திருந்தால், பணவீக்கம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மிகவும் குறைவாக இருந்ததால் அது ஒருபோதும் உங்கள் மனதை கடக்காது. நவம்பர் 2009 அமெரிக்காவில் வேலையின்மை 10% ஆக இருந்தது. ஆனால் உயர்நிலைப் பள்ளி டிப்ளமோ இல்லாத 16 முதல் 19 வயதுடைய ஆப்பிரிக்க அமெரிக்க ஆண்களின் வேலையின்மை விகிதம் 49% ஆகும். கல்லூரி பட்டம் பெற்ற 45 வயதிற்கு மேற்பட்ட காகசியன் பெண்களுக்கு இது 4% ஆகும். இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனி மற்றும் ஜப்பானில் உள்ள உள்ளூர் பங்குச் சந்தைகள் அழிக்கப்பட்டன. முழு பகுதிகளும் குண்டு வீசப்பட்டன. போரின் முடிவில் ஜெர்மன் பண்ணைகள் நாட்டின் குடிமக்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 கலோரிகளை வழங்க போதுமான உணவை மட்டுமே உற்பத்தி செய்தன. அதை US உடன் ஒப்பிடுங்கள். அங்கு பங்குச் சந்தை 1941 முதல் 1945 இறுதி வரை 2 மடங்கிற்கும் அதிகமாக இருந்தது. இந்த குழுக்களின் உறுப்பினர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பணவீக்கத்தைப் பற்றி ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. அல்லது பங்குச்சந்தை, அல்லது வேலையின்மை, அல்லது பொதுவாக பணம். நிதி தகவல்களுக்கு அவர்கள் அதே வழியில் பதிலளிப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே ஊக்குவிப்புகளால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று யாரும் கருதக்கூடாது. அதே ஆலோசனைகளின் ஆதாரங்களை அவர்கள் நம்புவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன முக்கியம்? அதன் மதிப்பு என்ன? அடுத்து என்ன நடக்கக்கூடும்? முன்னோக்கிச் செல்வதற்கான சிறந்த பாதை என்ன என்பதில் அவர்கள் உடன்படுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. பணத்தைப் பற்றிய அவர்களின் பார்வை வெவ்வேறு உலகங்களில் உருவானது. அப்படியானால் பணத்தைப் பற்றிய ஒரு பார்வை ஒரு குழுவினர் மூர்க்கத்தனமானது என்று நினைப்பது மற்றொருவருக்கு சரியான அர்த்தத்தை ஏற்படுத்தும். சில ஆண்டுகளுக்கு முன்பு தைவானின் மிகப்பெரிய மின்னணு உற்பத்தியாளரான ஃபாக்ஸ்கானின் பணி நிலைமைகள் குறித்து தி நியூயார்க் டைம்ஸ் ஒரு கதையைச் செய்தது. நிலைமைகள் பெரும்பாலும் கொடூரமானவை. வாசகர்கள் சரியாகவே வருத்தப்பட்டனர். அமெரிக்கர்கள் வியர்வை கடைகள் என்று அழைக்கும் இடத்தில் என் அத்தை பல ஆண்டுகள் பணியாற்றினார். அது கடினமான வேலையாக இருந்தது. நீண்ட நேரம், சிறிய ஊதியம், மோசமான பணி நிலைமைகள். இந்த தொழிற்சாலைகளில் ஒன்றில் வேலை செய்வதற்கு முன்பு என் அத்தை என்ன செய்தார் என்று உங்களுக்குத் தெரியுமா? அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தாள். அந்த பழைய வாழ்க்கை முறையுடன் ஒப்பிடும்போது வியர்வை கடையில் வேலை செய்வதற்கான யோசனை ஒரு முன்னேற்றம் என்று நான் நினைக்கிறேன். என் அத்தை தனது உடலை பல ஆண்கள் நாணயங்களுக்காக சுரண்டுவதை விட ஒரு தீய முதலாளித்துவ முதலாளியால் ஓரிரு டாலர்களுக்கு சுரண்டப்படுவார் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் பல அமெரிக்கர்களின் சிந்தனையால் நான் வருத்தப்படுகிறேன். மேற்கத்திய நாடுகளைப் போல நமக்கு வாய்ப்புகள் இல்லை. நமது அரசின் உள்கட்டமைப்பு வேறுபட்டது. நாடு வேறு. ஆம், தொழிற்சாலை, கடின உழைப்பு. இதைவிடச் சிறந்தது இருக்க முடியுமா? ஆம். ஆனால் நீங்கள் அத்தகைய அமெரிக்க வேலைகளுடன் ஒப்பிடும்போது மட்டுமே. இதை என்ன செய்வது என்று எனக்குத் தெரியவில்லை. என்னில் ஒரு பகுதியினர் கடுமையாக வாதிட விரும்புகிறார்கள். என்னில் ஒரு பகுதியினர் புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் இது ஒரு பக்கம் உள்ளுணர்வாக கருப்பு மற்றும் வெள்ளை என்று நினைக்கும் தலைப்புகளுக்குள் வெவ்வேறு அனுபவங்கள் எவ்வாறு மிகவும் மாறுபட்ட கருத்துக்களுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மக்கள் பணத்தைக் கொண்டு எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இந்த நேரத்தில் அவர்களிடம் உள்ள தகவல்களை எடுத்து உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான அவர்களின் தனித்துவமான மனமாதிரியில் செருகுவதன் மூலம் நியாயப்படுத்தப்படுகிறது. அந்த நபர்களுக்கு தவறான தகவல் தெரிவிக்கப்படலாம். அவர்கள் முழுமையற்ற தகவல்களைக் கொண்டிருக்கலாம். அவர்கள் கணிதத்தில் மோசமாக இருக்கலாம். அழுகிய சந்தைப்படுத்தல் மூலம் அவர்களை வற்புறுத்த முடியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியாது. அவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை தவறாக மதிப்பிடலாம். ஓ, அவர்கள் எப்போதாவது முடியும். ஆனால் ஒரு நபர் எடுக்கும் ஒவ்வொரு நிதி முடிவுகளும் அந்த தருணத்தில் அவர்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். மேலும் அவர்கள் சரிபார்க்க வேண்டிய பெட்டிகளை சரிபார்க்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏன் அதை செய்கிறார்கள் என்பதைப் பற்றி அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு கதையைச் சொல்கிறார்கள். மேலும் அந்த கதை அவர்களின் சொந்த தனித்துவமான அனுபவங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லாட்டரி டிக்கெட்டுகள்.
அமெரிக்கர்கள் அவற்றில் அதிக செலவு செய்கிறார்கள். அவற்றை யார் வாங்கப் போகிறார்கள்? பெரும்பாலும் ஏழை மக்கள். $5,12,000 ஒரு வருடத்திற்கு லோட்டோ டிக்கெட்டுகளுக்காக செலவிடுகின்றன. இது அதிக வருமானம் கொண்ட குழுக்களில் உள்ளவர்களை விட 4 மடங்கு அதிகமாகும். 40% அமெரிக்கர்கள் அவசர காலத்தில் $400 கொண்டு வர முடியாது. அதாவது ஃப்ளாட்டரி டிக்கெட்களில் $400 வாங்குபவர்கள் அவசர காலத்தில் $400 கொண்டு வர முடியாது என்று கூறும் அதே நபர்கள். அவர்கள் தங்கள் பாதுகாப்பு வலைகளை எதையாவது பெரிதாக அடிக்க மில்லியன் கணக்கான வாய்ப்புடன் வீசுகிறார்கள். இது எனக்கு பைத்தியக்காரத்தனமாகத் தோன்றுகிறது. இது உங்களுக்கும் பைத்தியக்காரத்தனமாகத் தோன்றலாம். ஆனால் நான் குறைந்த வருமானம் கொண்ட குழுவில் இல்லை. நீங்களும் அநேகமாக இல்லை. எனவே குறைந்த வருமானம் கொண்ட லாட்டரி டிக்கெட் வாங்குபவர்களின் ஆழ்மனதில் உள்ள காரணத்தை உள்ளுணர்வாக புரிந்து கொள்வது நம்மில் பலருக்கு கடினம். ஆனால் கொஞ்சம் சிரமப்படுங்கள். அது இப்படி போகிறது என்று நீங்கள் கற்பனை செய்யலாம். நாங்கள் காசோலையிலிருந்து சம்பளத்திற்கு வாழ்கிறோம். சேமிப்பு அடைய முடியாததாக தெரிகிறது. அதிக ஊதியத்திற்கான எங்கள் வாய்ப்புகள் எட்டப்படாமல் இருப்பதாகத் தெரிகிறது. நல்ல விடுமுறைகள், புதிய கார்கள், சுகாதார காப்பீடு அல்லது பாதுகாப்பான சுற்றுப்புறங்களில் உள்ள வீடுகளை எங்களால் வாங்க முடியாது. கடனை அடைக்காமல் எங்கள் குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்ப முடியாது. நிதி புத்தகங்களை படிக்கும் உங்களிடம் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் இப்போது உள்ளன அல்லது பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது. நாங்கள் இல்லை. லாட்டரி டிக்கெட் வாங்குவது மட்டுமே நம் வாழ்க்கையில் ஒரே நேரம். உங்களிடம் ஏற்கனவே உள்ள நல்ல பொருட்களை பெறுவதற்கான ஒரு உறுதியான கனவை நாம் வைத்திருக்க முடியும். நாங்கள் ஒரு கனவுக்காக பணம் செலுத்துகிறோம். நீங்கள் ஏற்கனவே ஒரு கனவை வாழ்கிறீர்கள் என்பதால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம். அதனால்தான் உங்களை விட நாங்கள் அதிக டிக்கெட்டுகளை வாங்குகிறோம். இந்த வாதத்துடன் நீங்கள் உடன்பட வேண்டியதில்லை. நீங்கள் உடைக்கப்படும்போது லோட்டோ டிக்கெட்டுகளை வாங்குவது இன்னும் ஒரு மோசமான யோசனையாகும். ஆனால் லோட்டோ டிக்கெட் விற்பனை ஏன் தொடர்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த யோசனை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது பைத்தியக்காரத்தனமாகத் தெரிகிறது. ஆனால் நீங்கள் ஏன் அதைச் செய்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. நமது பல நிதி முடிவுகளின் மூலத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு சிலரே ஒரு விரிதாளை பயன்படுத்தி நிதி முடிவுகளை எடுக்கிறார்கள். அவர்கள் அவற்றை இரவு உணவு மேசையிலோ அல்லது ஒரு நிறுவனத்தின் கூட்டத்திலோ செய்கிறார்கள். தனிப்பட்ட வரலாறு, உலகத்தைப் பற்றிய உங்கள் சொந்த தனித்துவமான பார்வை, ஈகோ, பெருமை, சந்தைப்படுத்தல் மற்றும் ஒற்றைப்படை ஊக்குவிப்புகள் ஆகியவை உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு கதையாக ஒன்றாக திரட்டப்படும் இடங்கள். பண முடிவுகள் ஏன் மிகவும் கடினமானவை, ஏன் இவ்வளவு தவறான நடத்தை உள்ளது என்பதை விளக்க உதவும் மற்றொரு முக்கியமான விஷயம். இந்த தலைப்பு எவ்வளவு புதியது என்பதை அங்கீகரிப்பதாகவும். பணம் நீண்ட காலமாக உள்ளது. இப்போது துருக்கியின் ஒரு பகுதியாக இருக்கும் லிடியாவின் மன்னர் அலியாட்டஸ் கிமு 600 முதல் அதிகாரப்பூர்வ நாணயத்தை உருவாக்கியதாக கருதப்படுகிறது. ஆனால் பண முடிவுகளின் நவீன அடித்தளம் சேமிப்பு மற்றும் முதலீடு நடைமுறையில் குழந்தைகளாக இருக்கும் கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டது. ஓய்வு பெறுங்கள். 2018 ஆண்டின் இறுதியில் யுஎஸ் ஓய்வூதியக் கணக்குகளில் 27 டிரில்லியன் இருந்தது. இது பொதுவான முதலீட்டாளர்களின் சேமிப்பு மற்றும் முதலீட்டு முடிவுகளின் முக்கிய உந்து சக்தியாக அமைந்தது. 5வது, ஆனால் ஓய்வூதியத்திற்கு உரிமை உண்டு என்ற முழு கருத்தும் அதிகபட்சம் 2 தலைமுறைகள் பழமையானது. 2ஆம் உலகப் போருக்கு முன்பு பெரும்பாலான அமெரிக்கர்கள் அவர்கள் இறக்கும் வரை வேலை செய்தனர். அதுவே எதிர்பார்ப்பும் யதார்த்தமும். 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்களின் தொழிலாளர் படை பங்கேற்பு விகிதம் 1940 வரை 50%க்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் அதன் ஆரம்ப நன்மைகள் முறையான ஓய்வூதியத்திற்கு அருகில் இல்லை. ஐடா மே ஃபுல்லர் 1940 முதல் சமூக பாதுகாப்பு காசோலையை பணமாக்கிய போது அது $22.54 அல்லது பணவீக்கத்திற்கு சரி செய்யப்பட்ட $416 ஆகும். 1980கள் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கான சராசரி சமூக பாதுகாப்பு காசோலை பணவீக்கத்திற்கு சரி செய்யப்பட்ட மாதத்திற்கு
$1000 ஐத் தாண்டியது. 65 வயதிற்கு மேற்பட்ட அமெரிக்கர்களில் 4 ஒரு பகுதியினர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகத்தால் 1960களின் பிற்பகுதி வரை வறுமையில் வாழ்ந்ததாக வகைப்படுத்தப்பட்டனர். அனைவருக்கும் தனியார் ஓய்வூதியம் இருந்தது என்ற வகையில் ஒரு பரவலான நம்பிக்கை உள்ளது. ஆனால் இது மிகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகும். பணியாளர் நன்மை ஆராய்ச்சி நிறுவனம் இவ்வாறு விளக்குகிறது. 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களில் கால் பகுதியினர் மட்டுமே 17 ஆண்டுகளில் ஓய்வூதிய வருமானத்தை கொண்டிருந்தனர். அந்த அதிர்ஷ்டசாலி சிறுபான்மையினரில் குடும்ப வருமானத்தில் 15% மட்டுமே ஓய்வூதியத்திலிருந்து வந்தது. ஒரு பழைய பழமொழியை மறுபரிசீலனை செய்ய எல்லோரும் ஓய்வு பற்றி பேசுகிறார்கள், ஆனால் வெளிப்படையாக மிகச் சிலரே அதைப் பற்றி எதுவும் செய்கிறார்கள். 6வது, கண்ணியமான ஓய்வூதியத்திற்கு அனைவரும் தகுதியானவர்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்து 1980கள் வரை நீடித்தது. அன்றிலிருந்து அந்த கண்ணியமான ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வழி ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பணத்தை சேமித்து முதலீடு செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இந்த யோசனை எவ்வளவு புதியது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். 401 அமெரிக்க ஓய்வூதியத்தின் முதுகெலும்பு சேமிப்பு வாகனம் 1778 வரை இல்லை. ரோத் IRA 1998 வரை பிறக்கவில்லை. அது ஒரு நபராக இருந்தால் அது குடிக்க போதுமான வயதாக இருக்காது. ஓய்வூதியத்திற்காக சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் நம்மில் பலர் மோசமானவர்கள் என்பதில் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை. நாம் அனைவரும் புதுமுகங்கள். கல்லூரியிலும் அப்படித்தான். இளங்கலை பட்டம் பெற்ற 25 வயதிற்கு மேற்பட்ட அமெரிக்கர்களின் பங்கு 1940 இருந்து 2015க்குள் இருந்து 4 ஆக உயர்ந்துள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் அந்த நேரத்தில் சராசரி கல்லூரி கல்வி பணவீக்கத்திற்கு ஏற்ப 4 மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்தது. 8வது உதாரணமாக, கடந்த 20 ஆண்டுகளில் பலர் மாணவர் கடன்களுடன் ஏன் மோசமான முடிவுகளை எடுத்துள்ளனர் என்பதை சமூகத்தை மிக விரைவாக தாக்கும் மிகப்பெரிய மற்றும் முக்கியமான ஒன்று விளக்குகிறது. கற்றுக்கொள்ள முயற்சிக்க கூட பல தசாப்தங்களாக திரட்டப்பட்ட அனுபவம் இல்லை. நாங்கள் அதை எறிகிறோம். 50 வயதிற்குட்பட்ட குறியீட்டு நிதிகளுக்கும் இதே நிலைதான். மற்றும் ஹெட்ஜ் நிதிகள், இது கடந்த 25 ஆண்டுகள் வரை தொடங்கவில்லை. நுகர்வோர் கடனின் பரவலான பயன்பாடு கூட அடமானங்கள், கிரெடிட் கார்டுகள் மற்றும் கார் கடன்கள் 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு மசோதா மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களுக்கு கடன் வாங்குவதை எளிதாக்கியது. நாய்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வளர்க்கப்பட்டன. இன்னும் அவற்றின் காட்டு மூதாதையர்களின் சில நடத்தைகளை தக்க வைத்துக் கொள்கின்றன. இன்னும் நாம் இங்கே இருக்கிறோம். 20 முதல் 50 ஆண்டுகளுக்கு இடையில் நவீன நிதி அமைப்பில் அனுபவம் சரியாக பழக வேண்டும் என்ற நம்பிக்கையில். உணர்ச்சிக்கு எதிராக உண்மையால் பாதிக்கப்படும் ஒரு தலைப்புக்கு இது ஒரு பிரச்சினை. பணத்துடன் நாம் செய்ய வேண்டியதை ஏன் எப்போதும் செய்யவில்லை என்பதை விளக்க இது உதவுகிறது. நாங்கள் அனைவரும் இந்த விளையாட்டுக்கு ஒப்பீட்டளவில் புதியவர்கள். உங்களுக்கு பைத்தியம் போல் தோன்றுவது எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கலாம். ஆனால் யாரும் பைத்தியமில்லை. நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நமக்கு அர்த்தமுள்ளதாகத் தோன்றும் நமது சொந்த தனித்துவமான அனுபவங்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறோம். பில் கேட்ஸ் எப்படி பணக்காரரானார் என்பது பற்றிய ஒரு கதையை இப்போது நான் உங்களுக்குச் சொல்கிறேன்.